பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ரொம்பவே சந்தோஷமா ராஜி வந்து ஸ்வீட் எல்லாம் கொடுத்து நான் பிரீமியம் எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டேன்னு சொல்றாங்க. உடனே அதுக்கு வந்து காந்திமதி கேக்குறாங்க, அப்படின்னா நீ வந்து போலீஸ் ஆயிட்டியான்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல அப்பதா, இது வந்து ஸ்மால் எக்ஸாம் தான், இன்னும் பெரிய எக்ஸாம் இருக்கு, அதுலயும் கண்டிப்பா பாஸ் ஆயிட்டா நான் போலீஸ் ஆயிடுவேன்னு சொல்றாங்க. இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. உடனே முத்துவேல் வந்து, ராஜி எங்க கதிர் கதிர் எங்க இருக்கான்னு சொல்லி கேக்குறாங்க. கதிர் வீட்டுல தான்ப்பா இருக்கான்னு சொன்னதும் முதல்ல போயிட்டு அவனை கூட்டிட்டு வான்னு சொல்றாங்க. உடனே கதிரை போயிட்டு ராஜு கூட்டிட்டு வந்து, என்னங்க உங்களை அப்பா வந்து கூப்பிட்டாருன்னு சொன்னதும் உடனே அதுக்கு வந்து பயங்கர சந்தோஷப்படுறாங்க கோமதி. கோமதி சந்தோஷப்பட்டு, ஏய் ராஜி இங்க பாரு, உன் புருஷன் இப்படி அப்படி அவ அம்மா தான் இப்படி வளர்த்துருக்காங்கன்னு சொல்லி என்னை பத்தி பெருமையை பேசணும் புரியுதான்றாங்க. சரிங்க அத்தன்னு சொல்லிட்டு போனதும் நேரா கதிர், மாமா என்ன விஷயம், என்ன வர சொல்லியிருந்தீங்களாமே சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நானும் சரி சக்திவேலும் சரி, நான் ராஜியோட ஆசைக்கு நாங்க உறுதுணையா தான் இருந்தோம். போக போக பொம்பளை பிள்ளைக்கு படிப்பு எதுக்கு, எதுக்கு வேலை, கல்யாணம் கட்டி கொடுக்கணுன்ற எண்ணத்துல தான் நான் அவளுக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் நடந்த விஷயம் எல்லாமே உனக்கே தெரியும்ல. ஆனா நீ ஒரு புருஷனா இருந்து இந்த அளவுக்கு அவளுக்கு உதவி பண்ணதை நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நிஜமாவே உன்னை என்ன சொல்றதுன்னே தெரியலன்னு சொல்லி அவ்வளோ பாராட்டி பேசுறாங்க. இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க கதிர் வந்து. இதை பார்க்குற சக்திவேலுக்கு என்ன இது, அண்ணன் நல்லா நம்பினா வேலைக்கே ஆகாது, நம்ம யோசிச்சபடியே எப்படியாவது பாக்கியத்தோட பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சு நம்ம பையனை செட்டில் பண்ணிடணும்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க சக்திவேல். இப்ப நம்ம சக்திவேல் நேரா பாக்கியத்தோட வீட்டுக்கு போயிருக்காங்க. என்ன உங்க பொண்ணு கிட்ட பேசிட்டீங்களா, உங்க பொண்ணுக்கு இதுல கல்யாணத்துல சம்மதமான்னு சொல்லி கேக்குறாங்க. நாங்க எங்க பொண்ணு கிட்ட பேசிட்டோம், என் பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டதும் சரி, இன்னும் 2 நாள்ல நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம். பொண்ணு இந்த பொண்ணுன்றது அறிஞ்சதுனால எதுக்கு பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன் எல்லாம் இன்னும் 2 நாள்ல நிச்சயதார்த்தமே வச்சுக்கலாம்னு சொல்றாங்க. ஐயோ திடீர்னு இப்படி சொன்னா எப்படி, ஏற்பாடெல்லாம் பண்ணணும்ல. அது எதுவுமே நீங்க பண்ணலைனாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க உங்க சொந்தக்காரு பொண்ணை மட்டும் கூட்டிட்டு வந்தா சரி, நான் அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி போகும்போது கரெக்டா அந்த இடத்துல மயில் இருக்காங்க. சரி வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து சக்திவேல் கிளம்பி போனதும், அம்மா எதுக்காகம்மா ராஜுவோட சித்தப்பா இங்க வந்து போறாருன்றாங்க. குமாருக்கு பொண்ணு கேட்டு வந்து போயிருக்காங்க. அம்மா அவன் சரியான பொறுக்கி, அவனெல்லாம் நம்ம சுடருக்கு கட்டி கொடுக்கவே கூடாது. என்னம்மா சம்மதம் சொல்லிட்டீங்களா? ஆமா சம்மதம் சொல்லிடுச்சு, இன்னும் 2 நாள்ல நிச்சயதார்த்தமான்னு சொன்னதும், என்னம்மா என்ன பண்ணிட்டு இருக்க, இங்கே வாழ்க்கை அழிச்சது பத்தாதுன்னு சொல்லிட்டு சுடரோட வாழ்க்கையை சேர்த்து அழிக்கணும்னு நினைக்கிறியா? இங்க பாருமா, என்ன ஆனாலும் சரி சுடர் படிச்சுட்டு அவ வேலைக்கு போய் அவ சொந்த கல்ல அவளுக்கு விருப்பமா இருந்தா கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு சொல்லி எவ்வளவு மயில பேசிட்டு போனாலும் சுடரை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கணுன்றதுல ரொம்பவே தீவிரமா இருக்காங்க பாக்கியம். இப்ப பாக்கியம் சுடரை எப்படி குமார கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்க வைக்க போறாங்க. இதுக்கு மயில சம்மதம் சொல்லுவாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.